ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படம் தாங்க வரைய போகிறோம். அது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் படம் வரைகிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஸ்பைரல் டிராயிங் வரைகிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்துல் கலாம் ஐயா இமேஜை வந்து ஸ்பைரலில் இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வரைஞ்சிருப்போம். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் யாருக்குனாலும் கிஃப்டாக கூட வந்து நீங்கள் நினைக்கிற இமேஜை வந்து வரைஞ்சி இந்த மாதிரி வந்து தரலாம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு இமேஜை வந்து அப்படியே காப்பி பண்ணி நம்மளாக எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து ஒரு டிராயிங் வந்து அழகாக வந்து வரைஞ்சிக்கலாம், ஸ்கெட்ச் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டிராயிங் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணி தான் டிராயிங் வந்து வரைய போகிறோம். ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்ட ஆப் வந்து இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை கூட நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ட்ரேஸ் அண்ட் ஸ்கெட்ச் இந்த ஆப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயும் சிம்பிளாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது போக வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நெட்டை வந்து ஆஃப் பண்ணிக்குவாங்க. ஆட் வந்து ரொம்ப வந்து வருது. சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து டிராயிங் தானே வரைய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வரைய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், படம் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ட்ரைபேட் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் மொபைலில் வந்து ஆடாமல் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து டிராயிங் வந்து கரெக்டாக வந்து வரைகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே வந்து ஜஸ்ட் வந்து கிளாஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்று வச்சு மொபைலை ஆடாமல் வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்து இருக்கும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதில் வந்து ஸ்டார்ட் ட்ரேசிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இதில் வந்து கொஞ்சம் இமேஜஸ் வந்து தந்திருப்பாங்க. நீங்கள் எதனாலும் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து நீங்கள் வந்து வைக்கணும்னா வந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கணும். நீங்கள் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிக்கோங்க. அப்போ போல் ஒயிட் பேப்பரில் வந்து பாருங்கள், கீழே வந்து இருக்கா, கீழே வந்து பென்சில் வந்து தெரியும். மொபைல் ஆடாமல் இருக்கும். ஜஸ்ட்டு இதுக்கு மேலேயே நீங்கள் வந்து அப்படியே வந்து வரைய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வரைகிறது வந்து கேமராவும் ஆனில் இருக்குமா, ஸோ அதனால் வந்து வரைகிறதும் அட் அ டைமில் வந்து தெரியும். ஸோ ஈஸியாக வந்து அந்த இதை வந்து இதில் வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிடலாம் நம்ம. அது போக வந்து இதில் லாக் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா லாக் ஆகிக்கிறோம். நம்ம எதுவும் ஜஸ்ட் வந்து இப்படி வைக்கிறோம்னாலும் அது மூவ் ஆகாது, எதுவும் செய்யாது. ஸ்க்ரீனும் ஆஃப் ஆகாமல் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து வேறு இமேஜஸ் ஏதாவது வரையணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னொருக்கு வந்து உங்களோட கேலரியில் ஏதாவது இமேஜஸ் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து எடுத்துக்கலாம். அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் இமேஜாக இருந்தாலும் சரி பெருசாக வந்து வச்சுட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேசிக்காக வந்து அப்படியே வந்து அழகாக வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுல தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா சிம்பிளாக இருக்குது. சரி, ஓகே, நான் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு நம்ம வரையலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணதுக்கு அடுத்து லாக் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து கீழே வந்து பேப்பரும் வந்து நீங்கள் ஆடாமல் வந்து பார்த்துக்கணும். சரி, ஓகே, வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலை பார்த்து மட்டும்தான் இதை வந்து வரையணும். ஜஸ்ட்டு பேப்பரை வந்து பார்த்துடக்கூடாது. பேப்பரை பார்த்துட்டா நம்ம என்ன வரைகிறோன்னு நம்மளுக்கே தெரியாமல் போயிடும். இது ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து அந்த ஷேடை வந்து நான் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். அப்படியே வந்து வரைகிறது. அது ஷேடாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்குறத கொடுத்துக்கலாம். அப்படியே வந்து அவுட்லைன் வந்து அப்படியே நான் கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே ஸ்பீடாக காட்டுறேன், எப்படி வரைகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து டிராயிங் வந்து வரைஞ்சாச்சு. இங்கே வந்து பாருங்கள், அப்படியே வந்து பென்சில் டிராயிங் வந்து கீழே வந்து அப்படியே வந்து இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து இதை நகட்டுங்க, அப்படின்னா தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து நீங்கள் ஷேடோ வந்து ஈஸியாக வந்து கொடுத்துடலாம். ஷேடோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வேறு லெவலில் இருக்கும். நான் கடைசியாக வந்து ஷேடோ வந்து கொடுத்ததுக்கு அடுத்து வந்து காட்டுறேன். அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன இமேஜஸ்னால் வந்து வரையணும்னு நினைக்கிறீங்களோ அடுத்தடுத்து வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 2-3 இமேஜ் வந்து ட்ரை பண்ணுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை வரைஞ்சிட்டு உங்கள்கிட்ட ஃபைனலாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்.
எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து நகட்டாமல் வந்து வரையணும். ஒரு 2-3 இமேஜ் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து டிராயிங் வரைகிறதுக்கே ரொம்ப ஈஸியாக ஆகிக்கிறோம். அது போக வந்து அவுட்லைனாக வரைகிறது ஈஸியாக ஆகிக்கிறோம். இதை வச்சு வந்து டிராயிங் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்கள் கைக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து டிராயிங்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த இமேஜ் வந்து நம்ம வந்து வரையலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டிராயிங் வந்து வரைஞ்சாச்சு. நான் 2 டிராயிங் வந்து வரைஞ்சிருந்தேன். கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. நான் வந்து வரைகிறப்ப பேப்பரை வந்து சில நேரம் பார்ப்பேன்னா அது வந்து எனக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அப்படியே மொபைலில் பார்த்துக்கிட்டே வந்து வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கைக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து வருது. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம டிஸ்டன்ஸை ஏற்றி வைக்கும் போல் ஒரு பெரிய பேப்பருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பெருசானாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். எவ்வளோ சின்னதாக இமேஜ் வந்து வரையணும்னா கூட நம்மளால் வரைய முடியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்ட்னா வரைகிறீங்க அப்படின்னா அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நானும் அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அடுத்து தான் இந்த ஸ்கெட்ச் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக வந்து கொடுத்தேன். நல்லா இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் இதெல்லாம் வந்து வரைகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து டைம் எடுத்து வந்து வரையணும். கொஞ்சம் கஷ்டம் தான் அது, ஆனால் வந்து வரைய வந்துடும். எனக்கு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வரைய ஈஸியாக தான் இருக்குது. இதை அடுத்தடுத்து வந்து வரைகிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாம். நம்ம டிராயிங்னாலும் யாருக்குனாலும் வந்து வரைஞ்சி வந்து கண்டிப்பாக வந்து தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிகினர்ஸ்க்குனா வந்து இந்த டூல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து வரைய அந்த பெரிய இமேஜஸ்னால் ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாம்ல. ஸோ அதுக்காக தான் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அழகாக இருக்குது. இதை நம்ம வந்து எவ்வளோ பெரிய சீட்லனாலும் மேலே வந்து வச்சு அழகாக வந்து வரையலாங்க. எவ்வளோ பெருசானாலும் ஜூமும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பெரிய சீட்டுக்கு பெரிய இமேஜ் கூட அழகாக வந்து வரையலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வரைஞ்ச இந்த 2 இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.